வணக்கம். தலைப்புச் செய்திகள். முதல்வர் விஜய் குறித்து அவதூறு பேச்சு. திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. ஆத்தூர் அருகே ஆய்வுக்கு சென்றபோது போலீசார் அதிரடி. கட்டாய பணி ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு அரசு சாரா மருத்துவர்கள் போராட்டம். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்த்து போராடும். காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். சிவகாசி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் காயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழப்பு. ஆலையின் உரிமையாளர் போர்மேன் மீது போலீசார் வழக்கு பதிவு. பொங்கல் பண்டிகைக்கு புதிய தரத்தில் இலவச வேட்டி சேலை வழங்க முதல் கட்டமாக ரூபாய் 300 கோடி நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டது. எந்த அதிகாரமும் இல்லாத ஆளுநர் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை தவிக அரசு அனுமதிக்காது. அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி. தமிழகத்தில் தரவில் தாடிய ஊழல் ஒழிக்கப்பட்டு நேர்மையான ஆட்சியை முதல்வர் விஜய் நடத்துகிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புகழாரம். கரூரில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடன கலைஞர் மேடையிலேயே மயங்கி விழுந்து உயிரிழப்பு. சென்ட்ரல் நிலையம் அருகே பெற்றோருடன் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை கடத்திச் சென்ற பெயிண்டர். ஆட்டோ ஓட்டுநர் தடுத்து நிறுத்தியதால் போலீசார் சிறுமியை பத்திரமாக மீட்டனர். காலியாக உள்ள 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. தேர்தல் ஆணையகத்தில் அதிமுக சார்பில் மனு. அதிமுக எம்எல்ஏக்கள் சுயமாக முடிவெடுத்து ராஜினாமா செய்து வேறு கட்சிக்கு செல்கின்றனர். பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. முதல்வர் விஜய் வெற்றி பெற்ற பெரம்பூரை முன்மாதிரி தொகுதியாக மாற்ற திட்டம். மாநகராட்சி ஆணையர் ஆய்வு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.